ஏன் அக்கா வந்திருக்கேன்டா, என்னடா பண்ணுறீங்க? அக்கா டைலாக் பேச போயிருண்டா. நான் தான்டா லியோ தான். ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சு, அது ஜிஃபான்னு தெரில, ஜிஐஎஃப் கிஃப்ட். நான் கிஃப்ட் தான் கூப்பிடுவேன், சில பேர் ஜிஃப்னு கூப்பிடுறாங்க. எங்கள் கிளாஸில் தற்கூரியோ சில பேர் இருக்கிறாங்க, ஜிஃப்னு கூப்பிடுவானுங்க. கிஃபான்னு தெரில, அவனுக்கு தற்கூரியால் நான் தற்கூரியான்னு தெரில, பரவாயில்ல, நான் கிஃப்ட்னு தான் கூப்பிடுவேன். கிஃப்ட் அனுப்பிச்சு அதுக்கு டப்பிங்கோ இல்லை வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுக்கறதா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் புக் வித் ஏஐன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறீங்க கொஞ்சம் பேர், ஸோ மிக்க நன்றி. இந்த வீடியோக்குள்ள போயிடலாம், ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்க. இப்போ இவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 ஒரு 5 தடவை டெலீட் பண்ணி போட்டிருக்கிறாரு. அவரோட இது எந்த லெவலுக்கு இருக்கு, எந்த லெவலுக்கு டெடிகேஷனா இருந்திருக்கான் பாருங்க பையன். என்னடா இது இங்க பாருங்க மக்களை, விட்டுட்டு குலாப் ஜாமுன் சாப்பிட்டு இருக்கானுங்க. எந்த அளவுக்கு ஒரு இவருக்கு 3 கிஃப்ட் அமிச்சேன், ஒரே அட்டம்ல கொடுத்துருக்காரு. என்னடா இது, என்னடா சவுண்ட் இது? ஐயோ சாமி, ஒரு கிஃப்ட்கே 2 அமிச்சிருக்கிறாரு. 2ல எது மேட்ச் ஆகுதோ அதை போட்டுக்கலாம். 3 அமிச்சிருக்கிறாரு, 2 இல்ல 3. இப்போ 2வது கிஃப்ட் அனுப்பிச்சேன். அந்த 2வது கிஃப்ட் வேணாம், இதுக்கு நான் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவனே கிஃப்ட் அனுப்பிச்சு அவனே வாய்ஸ் ஓவர் போட்டிருக்கான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். God damn. வாடா வழுக்கப்படுத்தலையா? ஓகே, வைக்கும் பார்வைகள் ஒரே ஒருத்தன் ஒரு பாட்டு பாடி அனுப்பிச்சிருக்கான். யார நினைச்சு பாடினான்லாம் தெரியல. கிட்ட நெருங்குற லேசா, நான் ஒருங்குறேன் தோசா, எட்ட போயிரு வேசா வரசா ராசா, இது என்ன புதுசா, வெக்காச்சு புதுசா, கொஞ்சம் பார்த்து கொடு லேசா லேசா, விரல தூக்காதே போக்காதே போக்க கேட்காதே, அப்படி பார்க்காதே அப்படி மட்டும் பார்க்காதே, எதுவும் சொல்லாதே சொல்லாதே, சொல்லட்டி செல்லாதே சொல்லட்டி விட்டு செல்லாதே, பத்த வைக்கும் பார்வைக்காரா, ஏ பார்வைக்காரா, பத்த வைக்கும் பார்வைக்காரம், சிரிக்க வைக்கும் செயலை நான் நிறுத்திடுவீரா, மனசு எங்கள சேரா. இதுக்கு முன்னாடி நான் இவனுங்கிட்டே இன்னொரு டைலாக் மாதிரி கிஃப்ட் இல்லாம ஒரு வாய்ஸ் மெசேஜ், ஒரு டைலாக் அனுப்பி அது பண்ண சொல்லியிருந்தேன். அது எப்போவோ எடுக்கலாம்னு நினைச்ச வீடியோ, அது இதுலயே வந்துடும். அது ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் எடுக்கல. ஸோ அதையும் இதுல சேர்த்திடலாம். விரல விட்டு ஆட்ட வந்திருக்கேன். இது ஒன்று அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் தாண்டா லியோதாஸ் அந்த டைலாக் அனுப்பிச்சேன். நான் தாண்டா லியோதாஸ். நான் விரலாட்டுறவன் இல்ல, விரல உள்ள விட்டு ஆட்டுறவன்.
இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா ஒன்னா மர்டர் பண்ணணும் இல்ல பால் குடிக்கணும், அதுவும் ஆரோக்கிய பால். இதுவும் சேம் லியோதாஸ், அதுக்கப்புறம் அந்த பால்குடி. 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிருங்க. என் அக்கா வந்திருக்கேன்டா, என்னடா பண்றீங்க? அக்கா டைலாக் பேச போயிருந்தா, நான் தான்டா லியோ தாஸ். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வேறல வீட்டு ஆட்டு வந்திருக்கேன்டா, ஜனங்களை பயம்படுத்தணும், ஒன்று மர்டர் பண்ணணும் இல்லை பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. கே ஐட்டாண்டி நம்ம புள்ள. டேய், அக்கம் பக்கத்துல கேட்டாங்கன்னு என்னடா நினைப்பாங்க? என்னடா அனுப்பிச்சு வச்சிருக்கிற? டேய், நான் விரல ஆட்டுறவில்லடா, விரல நல்லா ஆட்டு வந்திருக்கேன்டா. ஐயோ போதுண்டா டேய் சாமி. ஸோ இதுதான் வீடியோ. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ நிம்மதியா போய் உங்க வேலையை வேணாம். சரி, எதுவும் ஒன்றும் இல்லை. சரி, பாய்.